மக்களவையில் வரும் 23ஆம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரக்கூடிய 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஜூலை 23ஆம் தேதி 2024-2025 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மத்திய பட்ஜெட் வரும் ஜூலை 23ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என தற்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதிய அரசாங்கமானது பொறுப்பேற்றுள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது வரும் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அதில் 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான அந்த நிதியாண்டிற்கான அந்த மத்திய பட்ஜெட் என்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் வரும் ஜூலை 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பை தற்பொழுது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். 18வது மக்களவையினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கியமான விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் நிலவுகிறது. என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது சுசித்ரா? சுமார் 6 கட்டமான ஒரு ஆலோசனைகளை மத்திய நிதியமைச்சகமானது இந்த புதிய பட்ஜெட்டில் என்னென்ன இணைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வேளாண் சங்கங்கள் மட்டுமல்லாமல் பல துறை நிபுணர்கள், மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை அடிப்படையில் இந்த பட்ஜெட்டை தற்பொழுது தயாரித்து வருகிறது. முழுக்க இந்த ஒரு பணிகள் என்பது முழுமையாக இன்னும் முடிவடையாத நிலையில் பல்வேறு ஆலோசனைகளையும் மத்திய நிதியமைச்சகமானது கொண்டு வந்துள்ளது. மிக முக்கியமாக சாமானிய மக்களுக்கு தேவையான அந்த வரி விலக்கு, அது மட்டுமல்லாமல் வரி விகிதங்களுடைய அந்த குறைப்பதை எடுத்து கூடுதலான அந்த கடன் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் இந்த புதிய பட்ஜெட்டில் மத்திய அரசு கொள்வதற்கான திட்டத்தை வகுத்துள்ளது. குறிப்பாக நடுத்தர மக்களுக்கான ஒரு பல்வேறு சலுகைகளை இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவும் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கான புதிய திட்டங்களை இந்த புதிய பட்ஜெட்டின் கீழ் அவர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆலோசனைகளையும் பல்வேறு தரப்பு கல்வியாளர்கள், நிபுணர்கள் மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடனான தேவை என்ன என்பது குறித்த பல்வேறு ஆலோசனை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாநிலங்களுடைய அந்த வரி பகிர்வு என்பது எவ்வாறு இருக்க போகிறது மற்றும் மாநிலங்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பல்வேறு ஆலோசனைகளையும் மத்திய நிதியமைச்சகமானது நடத்தி வருகிறது. அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் வழங்கப்படும் பரிந்துரைகள் அடிப்படையிலும் இந்த புதிய பட்ஜெட்டினுடைய பல்வேறு சிறப்பான திட்டங்கள் என்பது இதில் இடம்பெறும் என்ற ஒரு தகவலை தான் மத்திய நிதியமைச்சகமானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.